தீவிரவாதத்துக்கு மதம் இல்லை என்பதெல்லாம் வெறும் பேச்சுகள் தான். உலகின் பல தீவிரவாத அமைப்புகளின் அடிப்படையே மதம்தான். தீவிரவாதிகளை விட மோசமானவர்கள் இந்த செயல்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள். தங்கள் அரசியல் சார்பு மத துவேஷம் காரணமாக இந்த தீவிரவாதிகளை பலர் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள். இதோ இங்கே தமிழ்நாட்டில் கூட சிலர் இப்படி உளறி கொண்டிருக்கிறார்கள். இணைய வலைத்தளங்களில் இவர்கள் செய்திருக்கும் சில பதிவுகளை பார்ப்போம். ராணுவ உடையில் சென்று சுட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். இதற்கு முன்பும் ராணுவத்தை வைத்து இதை செஞ்சிருக்காம் பிஜேபி சொல்கிறார் சுந்தரவள்ளி. பல தொலைக்காட்சி விவாதங்களில் சென்று உளரும் அதே வள்ளிதான். என்ன ஒரு பொறுப்பற்ற பேச்சு. பீகார் தேர்தலுக்காக இப்படி சுட்டாங்களாம் சொல்றார் ஒருத்தர். விட்டா லக்சரி தொய்பா டிஆர்எஃப் எல்லாம் பிஜேபியோட கிளைகள் அப்படின்னு கூட சொல்லுவான் போல. இன்னொருத்தன் சுட்டுக் கொல்லப்பட்ட லிஸ்டை எடுத்துக்கிட்டு வந்து அதில் இருக்கும் ஒரே ஒரு முஸ்லிம் பேரை வட்டம் போட்டு காட்டி இது இந்துக்கள் மீதான தாக்குதல் இல்லை என்கிறான். இதில் இவன் தன்னைத்தானே பத்திரிகைக்காரன் என்று வேற சொல்லிக் கொள்கிறான். இஸ்லாமிய அடிப்படைவாதி எம்பியான ஒவைசி கூட ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவருக்கு மட்டும் ஒத்துக்க முடியல. मजहब पूछकर उन्होंने मासूम लोगों को वहां पर उनका कत्ल किया है. இந்த மது ஒழிப்பு போராளி அம்மணிக்கு காஷ்மீர்ல இருப்பது அப்துல்லாவின் ஆட்சி என்பதும் ராணுவ ஆட்சி இல்லை என்பதும் கூட தெரியல. ஆனால் மோடி உடனே ரிசைன் பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் தெரியும். தீவிரவாதி வந்து மதம் என்னான்னு கேட்டுக்கொள்ற வரைக்கும் மோடி அரசு தூங்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு பதிவு போறான் இந்த ஸ்டார். தீவிரவாதிகள் வந்து சுடும் வரை அப்துல்லா என்ன ஆட்டிக்கிட்டு இருந்தானா, காஷ்மீர் போலீஸ் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா, இல்லை அங்கிருக்கும் இஸ்லாமிய மக்கள் கண்ணை மூடிக்கிட்டாங்களான்னு கேட்க மாட்டான். காரணம், இவன் ஒரு ஸ்டாக். இவனை போன்றவர்கள் தான் இப்போ திமுக. இவர்களும் திமுகவை முகமூடி போல போட்டுக்கொண்ட மதவெறியர்கள் தான். தினம் தினம் நடந்த தாக்குதல்களை குறைத்து கிட்டத்தட்ட சொர்க்கமாக மாறி வந்த காஷ்மீரில் மத தீவிரவாதிங்க நடக்குதா தாக்குதலை கண்டிக்காத இவ மோடியை குறை சொல்லலை என்றால் தேச துரோகிகள் என்கிறார். நேரு காலத்தில் இருந்தே நடந்து வந்த குழப்பம். ராஜீவ் காலத்தில் லட்சக்கணக்கான இந்துக்களை அகதியாக்கிய காஷ்மீர். இங்கே வேரூன்றி இருந்த தீவிரவாதிகளை 11 வருஷத்துல ஏன் ஒழிக்கல அப்படின்னு கேட்குறான் இந்த பாய். எப்படி பாய் முடியும்? உள்ளூர்ல நீங்கள்லாம் அவங்களை ஆதரிக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்படி பல பல அபத்தமான மதவெறி மோடி கசப்பு பதிவுகள். யாரடா நீங்கள்லாம் என்று பார்த்தால் பெரும்பான்மையும் இது அந்த ஸ்டாக் கூட்டமாக தான் இருக்கு. அட கொத்தடிமைகளே.